ஹர்ஷிகா மாம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 2025க்கு நம்ம வந்து நியூ இயர் சேவிங்ஸ் ஆர் பொங்கல் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ₹10,000 வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட் தான். ஒரு 2 மந்த்ஸ், 1 1/2 மந்த்ஸ் தான் இருக்குது. அதுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம். டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி பார்க்க போறோம். இது வந்து நம்ம டெய்லி சேவிங்ஸ் பண்ண போறோமா, மந்த்லி சேவிங்ஸ் பண்ண போறோமா, வீக்லி சேவிங்ஸ் பண்ண போறோமான்னு பார்த்துரலாம். நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணீங்கன்னா, நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை நாள் இருக்குது நம்ம அப்படின்ட்டு கவுண்டிங் பண்ணிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு சேவிங்ஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. பொங்கல்ல சேவிங்ஸ் பண்ண போறோம்னா, இந்த மெத்தட். இப்போ வந்து நவம்பர் வந்து 10 டேஸ் இருக்குது. டிசம்பர் 31 மொத்தமா கூட்டினீங்கன்னா 41 டேஸ் இருக்குது. இப்போ வந்து 2025 நியூ இயருக்கு வந்து 41 டேஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இதே நான் பொங்கலுக்கு தான் சேவிங்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நவம்பர்ல 10, டிசம்பர்ல 31, ஜான்ல 14 மொத்தமா சேர்த்தீங்கன்னா 55 டேஸ் இருக்குது. பொங்கலோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 55 டேஸ் இருக்குது. ஓவரால் வந்து நம்ம வந்து 45 எடுக்க போறோமா, இல்ல 55 எடுக்க போறோமான்னு பார்த்துக்கலாம். ஆனா டார்கெட் 2மே வந்து ₹10,000 தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி சேவிங்ஸ் பண்ண போறோம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கு ஒரு கோல் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டெய்லியா, மந்த்லியா, வீக்லியா அப்படின்றத அந்த மெத்தட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசைட் பண்ணி அதுக்கேத்த மாரி சேவிங்ஸ் பண்ண டார்கெட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட வந்து கஷ்டப்பட்டாச்சு இந்த வருஷத்துலாச்சு நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட சேமிக்க ஆரம்பிக்கணும் நீங்க. ஏன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நெறைய பேர் வந்து வீட்ல வந்து வைக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில வந்து கடன் வாங்கி அதில தான் பிரச்சனை வருதே வந்து ஒரு கடன் உள்ள போனா தான் கண்டிப்பா வந்து அந்த காசோட வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு நெனைப்பீங்க. அதனால வந்து எமர்ஜென்சி ஃபண்ட வந்து கண்டிப்பா வந்து இந்த வருஷத்துலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 ஆச்சும் நம்ம கையில இருக்கணும். யார்ட்டயும் அந்த கடன் வாங்குற விஷயம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எமர்ஜென்சி ஃபண்ட கண்டிப்பா வச்சுக்கோங்க. நீங்க வந்து சேவிங்ஸ் பண்றத வந்து நான் வந்து கோல்டு வாங்கலாமா? சில்வர் வாங்கலாமா? அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இப்ப தனியா வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து இப்ப ₹7,000 கீழ குறைஞ்சிருச்சு. நீங்க வந்து வாங்குறதா இருந்தா வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இல்லாம இப்ப லாஸ்ட் நீங்க ஒரு 5 வருஷம் வந்து கோல்டு காயின சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதில ஒரு கால்குலேஷனோட போட்டிருப்பேன். அது இல்லாம நான் அந்த கால்குலேஷன் போடும்போது தான் தெரியுமே, இவ்ளோ ப்ராஃபிட்டுக்கு தான் கோல்டு காயின் வாங்கியிருந்தா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நமக்கு சேவிங்ஸ் பண்ணியிருந்தான்ட்டும். அதேமாரி சில்வர்ஸ்க்கும் வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம். இல்லன்னா வந்து கையில வந்து நீங்க கடைக்கு போறீங்க. அந்த மாசம், அந்த வாரம் வந்து செலவு வந்து நம்ம மிச்சப்படுத்தி, அதில வந்து ஒரு ரூ. 100 ரூ. 200 இருந்தா கூட ஒரு கிராம் சில்வர் காயின் கூட வாங்கிட்டு வரலாம். அந்த மாரி கூட சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அமௌண்ட்ல வந்து 10,000 உங்களுக்கு சேவ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நீட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து போயிடுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்குனா கண்டிப்பா கோல்டு காயின் போயிடுங்க. இல்ல வந்து நான் ஒரு பொங்கலுக்கு வந்து நான் எனக்கு எனக்கு தேவைக்கே நான் வாங்கிக்கணும். எனக்கு வந்து போடணும் நீட்ஸ் இருக்குது அப்டின்னுச்சுன்னா, ஜுவல்லரியா போடுறதா இருந்தா, ஜுவல்லரி வந்து போயிடுங்க. இது வந்து உங்களோட விஷ் தான். ஆனா எது இருந்தாலும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி அத வந்து செலவு பண்ணாம அது ஒரு பொருளா தான் மாத்த போறோம். இல்ல நான் வந்து நியூ இயர்க்கு வந்து ஒரு புது பொருள் வாங்கணும். வீட்டுக்கு இந்த பொருள் வந்து எனக்கு தேவை, நீட்ஸ் இருக்குது. ஆனா வந்து நான் சேமிச்சு தான் வாங்குவேன். இஎம்ஐக்குள்ள போக மாட்டேன் அப்டின்னு நெனைக்கிறவங்க வந்து, உங்க வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நெனைக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நெனைக்கலாம். உங்களோட விஷ் தான் அது. உங்க வீட்டுக்கு என்ன தேவை பொருள் வேணுமோ, அந்த நீட்ஸ வந்து நீங்க வந்து அதில வந்து வாங்கிக்கலாம். நான் சொன்னது வந்து ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி வாங்கிக்கலாம். அது இல்லாம 0 காஸ்ட் இஎம்ஐ தானே குடுக்குறாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. இஎம்ஐ வந்து எப்பவுமே வந்து நம்மள வந்து சேமிக்க கூடாதுன்னு நெனைக்கிறவங்க தான் இஎம்ஐ வந்து போவாங்க. நம்ம சேமிச்சு வாங்குனா தான் அந்த பொருளோட அரும நமக்கு புரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேமிச்சு வாங்குனீங்கன்னா, அது ரொம்ப நல்ல பழக்கம். சேமிச்சு வாங்குனது தான் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஹேபிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கடனா தராங்கன்னு சொல்லிட்டு எந்த பொருள் வாங்குனா, அந்த பொருளோட வேல்யூ நமக்கு அது புரியாது. உடஞ்சிருச்சா, அகைன் வந்து அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, நம்ம வந்து புது பொருள் மறுபடியும் இஎம்ஐல இதே நம்ம காசு குடுத்து வாங்கியிருந்தா, பொருள நல்லா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு நெனைப்போம். அதோட மெயின்டனன்ஸ் கண்டிப்பா கரெக்ட்டா பண்ணும். அதனால வந்து இஎம்ஐ பொருள் வந்து எதுவுமே வாங்காதீங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. அதேமாரி அவாய்ட் வந்து ஜிபே, கிரெடிட் கார்டு அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜிபே இருந்துச்சுன்னா, எங்க போனாலும் அந்த ஸ்கேனர் எடுத்து டக்குன்னு ஸ்கேன் பண்ணிடும். அது எவ்வளோ அமௌண்ட் சொல்றாங்கன்னு நம்ம காதுல கூட வாங்க மாட்றோம். அப்படியே அமௌண்ட்ட போட்டுட்டு வந்துட்டே இருக்கும். நம்ம கையிலேருந்து காசு குடுக்கும்போது தான் கேட்போம். இது எவ்வளோங்க இந்த பொருளு? இது ரேட்டு எவ்வளோன்னு கேட்டு நம்ம கையிலேருந்து காசு குடுக்கும்போது, சில்லற மீதி வாங்கணுன்ட்டு ஒரு அவேர்னஸ் வரும். அது இல்லாம வந்து கையிலேருந்து காசு குடுக்கும்போது அதோட அருமையே தெரியும். ஜிபே வந்து நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாரி அப்படி அப்படி டக்குன்னு எடுத்து தூக்கி குடுத்துடுற மாரி இருக்குது. சப்போஸ் வந்து நீங்க கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றீங்கன்னா, கிரெடிட் கார்ட் வந்து நமக்கு என்னைக்குமே வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கிடையாதுங்க. கிரெடிட் கார்ட வந்து கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. எமர்ஜென்சி டைம்ல வந்து கிரெடிட் கார்ட போடுவோம். அதில ஒரு இஎம்ஐ போடுவோம். அது இல்லாம நமக்கு தேவையான பொருள வந்து கிரெடிட் கார்டு இருக்குதே, அதில செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்ட நெறைய பேர் வந்து யூஸ் பண்றீங்க. அத வந்து ரெகுலரா கட்டுறவங்க கொஞ்சம் பரவால்ல. ஆனா வந்து கட்டாம அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுத்து, அது மாரி போறவங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணுவீங்க கிரெடிட் கார்ட.
கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதனால் கிரெடிட் கார்டை வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணுறத இப்போ 2 மாதம் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த சேவிங்ஸை. அந்த 2 மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறைச்சி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் குறைச்சிங்கனாவே வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோமா அப்படின்றத கண்டிப்பாக தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த தப்பை செய்வீங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து கிராசரி வாங்க லிஸ்ட்டோடு போங்க கையில். ஏன்னா கிராசரி வாங்கும்போது வந்து நிறைய பேர் வந்து அன்னச்சி கடையில் வாங்கலாம், சில பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம். எப்படி போனாலும் கையில் லிஸ்ட்டோடு போங்க. ஏன்னா லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண்ணில் பார்க்குற பொருளெல்லாம் எடுத்து 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 உங்கள் வந்து ட்ராலியில் போட்டுக்கிட்டே வருவீங்க. இது தேவையா? இது தேவையில்லையா? ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, 1+1 கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போ 70% ஆஃபர் இருக்குது, அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அது கெட்டு போய் தூக்கி தான் போடுவீங்க. அதில் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டு பொருளை மட்டும் நம்ம வாங்கணும்னு நினைங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, கையில் குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டே போகாதீங்க. நம்ம ஒரு பட்ஜெட்டோடு நம்ம போவோம். ஆனால் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து எதனா ஒரு பொருள் எடுத்து இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பில்லிங் செக்ஷன் கிட்ட வச்சுருவாங்க. இதை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பில்லிங் செக்ஷனில் வைக்கும்போது வந்து அது கண்டிப்பாக நம்ம வாங்கி தர மாதிரி ஆகுது. ஏன்னா வந்து கையிலேருந்து நம்ம காசு கொடுக்கும்போது பிள்ளைங்க பார்க்குறாங்க. நீங்கள் தான் காசு வச்சுருக்கிறீங்களே வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து குழந்தைங்கள கண்டிப்பாக வீட்டில் விட்டுட்டு போங்க. நீங்கள் தனியாக போய் லிஸ்ட்டோடு போயிட்டு வாங்க பழகுங்க. அதேமாதிரி சூப்பர் மார்க்கெட் போகும்போது அவங்க வந்து கேரி பேக் தரது கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கடைக்கு தானே போகிறோம்னு தெரிஞ்சு தானே போகிறோம். வீட்டிலேருந்தே கண்டிப்பாக வந்து ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போங்க, பை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து அதில் ஒரு ரூ. 5 10 நம்மளுடைய காசு தான். அது எதுக்கு நம்ம வந்து வந்து அவங்கக்கிட்ட வந்து பொருள் வாங்கினா பை தரணும்னு அவங்களோட நாம்ஸ். ஆனால் அவங்க தரது இல்லை. நம்ம வீட்டிலேருந்தே பை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதில் வர ரூ. 5 10 கூட நமக்கு மிச்சம் தான். எப்படிலாம் மிச்சம் பண்ணுறது? இது மாதிரி தான் வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த சேவிங்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூ இயர் சேவிங்ஸ்க்காக நம்ம 10,000 எடுத்து வைக்கிறோம்னா, இப்போ டெய்லி எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ, வீக்லி எவ்வளோன்னு பார்த்துட்டோம். இப்போ டேஸ் பார்த்தீங்கன்னா 41 டேஸ் தான் ஆகுது. டெய்லி பார்த்தீங்கன்னா ₹245 நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இதே வீக்லினா 6 வீக் இருக்குது. ₹1,670 வந்து உங்களுக்கு வந்து வீக்லி எடுத்து வைக்கிற மாதிரி இது. மந்த்லி பார்த்தீங்கன்னா 1½ மந்த் தான் இருக்குது. ஒரு மாதம் வந்து 6,500 ஃபுல்லாக இருக்கிற மந்த்ஸ்க்கு வந்து 6,500 எடுத்து வைங்க. பாதியாக இருக்கிற மாதத்துக்கு 3,500 எடுத்து வைங்க. அப்போ வந்து டெய்லி சேவிங்ஸ் பண்ணால் வந்து 10,045 வருது. வீக்லி சேவிங்ஸ் பண்ணால் ₹10,020 வருது. மந்த்லி சேவிங்ஸ் பண்ணால் 10,000 வருது. இது வந்து நியூ இயருக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட். இதே சப்போஸ் நான் வந்து பொங்கலுக்கு தான் சேவிங்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 2 மந்த்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொங்கலுக்கு போயிடுங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ₹10,000 சேவிங்ஸு. டெய்லி பார்த்தீங்கன்னா 55 டேஸ் இருக்குது. டேஸ் பார்த்தீங்கன்னா ₹181 எடுத்து வைங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா 8 வீக் இருக்குது. ₹1,250 எடுத்து வைங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 5,000. அப்போ வந்து டெய்லி சேவிங்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா 10,000 வருது. வீக்லி சேவிங்ஸ் பண்ணாலும் 10,000 வருது. மந்த்லி சேவிங்ஸ் பண்ணாலும் ₹10,000 வருது. நம்ம 10,000 டார்கெட் பண்ணாதனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது நீங்கள் சொல்கிறது அதிகமாக இருக்குது, என்னால் 2 மந்த்ஸில் இவ்வளோ அமௌண்ட்லாம் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பாதி பண்ணிவிடுங்க. 5,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிவிடுங்க. 5,000 டிசைட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டெய்லி வந்து 41 டேஸ் இருந்துச்சுன்னா அதை 20 டேஸாக மாற்றிடுங்க. 41 டேஸ் இருக்கட்டும். இந்த ₹245 வந்து டிவைடட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வந்து 1,670 வந்து டிவைட் பண்ணிவிடுங்க. 2ஆ டிவைட் பண்ணிங்கன்னா அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து டெய்லி அண்ட் வீக்லி அந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா ₹5,000 சேர்க்குறதா இருந்தாலும் இப்படி சேர்க்கலாம். ₹10,000 சேர்த்தாலும் இப்படி சேர்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும், நான் மணி ரிலேட்டட் அண்ட் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய போடுறேன். அதில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.